இன்னைக்கு எபிசோட்ல இங்க நான் தான் கிங்கு படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்துல சந்தானம் கதாநாயகனா நடிச்சிருக்காரு. அவர் கூட சேர்ந்து தம்பி ராமையா, பாலசரவணன், விவேக் பிரசன்னா, முனிஷ்காந்த், சுவாமிநாதன், மாறன், சேசு, மனோபாலன்னு பலரும் நடிச்சிருக்காங்க. ஆனந்த் நாராயண் இயக்கியிருக்கும் இந்த படத்துக்கு ஏச்சூர் அரவிந்தன் கதை எழுதியிருக்காரு. 131 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த படத்துக்கு சான்றிதழ் வழங்கியிருக்கு தணிக்கை குழு. சரிங்க, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். கதாநாயகன் சந்தானம் 90 கிட்ஸாக வராரு. இப்போ 90 கிட்ஸுக்கு பொதுவாகவே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அது என்னென்னா, பொண்ணு கிடைக்கல, இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்றது தான். அதே மாதிரி ஒரு சிக்கல் தான் கதாநாயகன் சந்தானத்துக்கும் வருது. பெண் வீட்டார் எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கணும், குறிப்பாக சொந்த வீடு வச்சிருக்கணும். இப்படி தான் பல பெண் வீட்டார் எதிர்பார்க்குறாங்க. இதுக்காகவே ஒரு 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அந்த பணத்தில் ஒரு சொந்த வீடு வாங்குறாரு. அப்படி அந்த வீட்டில் யார் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இப்படி அவர் கூட யாருமே இல்லை. கிட்டத்தட்ட அவர் ஒரு அநாத மாதிரி தான் காட்டுறாங்க. அப்புறம் என்னப்பா, மாப்பிள்ளை வீடு தான் வாங்கிட்டாரு, அப்புறம் பொண்ணு கிடச்சி கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. எப்படி பெண் வீட்டார் சில பல கண்டிஷன்கள் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம கதாநாயகனும் சில பல கண்டிஷன் வைக்கிறாரு. அது என்னன்னா, யார் 25 லட்சம் ரூபாய் பணம் வரதட்சணையாக கொடுக்க தயாராக இருக்காங்களோ அந்த பொண்ணை இவர் ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்காரு. அதாவது பொண்ணு கிடைக்கணும்னு வாங்கின அந்த வீட்டு கடனை அந்த பொண்ணை வச்சியே அடைக்க பார்க்குறாரு. அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிதா அந்த வீட்டு கடனை அடைச்சாரா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் அவங்க படுற கஷ்டத்தை கருக்கதையா கையில் எடுத்துக்கிட்டு அதை காமெடி கலந்து சொல்ல முயற்சி செஞ்சிருக்காரு இயக்குனர். பொதுவாகவே காமெடி படங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதாவது கதாநாயகன் மட்டும் அறிவாளியாகவும் கூட இருக்க அத்தனை பேரும் அடிமுட்டாளாகவும் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதே பழைய ஃபார்மேட்டை இந்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மள அதிகமாகவே சோதிக்க வைக்கிறாங்க. வழக்கமாக பல படங்கள்ல சந்தானம் செய்யும் லொல்லு காட்சிகள் இந்த படத்துல பெரிதளவில் இல்லை. ஒரு முக்கியமான ட்விஸ்ட்ல வராரு விவேக் பிரசன்னா. அவருடைய கதாபாத்திரம் நின்று பேசுற மாதிரியும் இருக்கு. மற்றபடி ஒளிப்பதிவாளர் ஓம் நாராயணுடைய காட்சி அமைப்புகளாகட்டும், இசையமைப்பாளரின் பின்னணி இசை மற்றும் பாடல் இசையாகட்டும், படத்தொகுப்பாளர் தியாகராஜனுடைய படத்தொகுப்பாட்டம் படத்துக்கு கச்சிதமா பொருந்தி நிற்குது. என்னை பொறுத்தவரை இந்த படம் சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சுமாரான செகண்ட் ஹாஃபுமா இருக்கு. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்க அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.